நம்ம அங்க சத்தம் வாப்பா வா வந்துட்டியா? வந்துட்டேன். நம்ம ஸ்பெஷல் இன்னைக்கு ரம்ஜான் சீரியஸ்ல கஞ்சி செய்யலாம்னு இருக்கேன்ப்பா. ஓ ரம்ஜான் சீரீஸ் ஸ்பெஷல் நோம்பு கஞ்சி இன்னைக்கு டிஷ். செம்ம ரெசிபி ஆச்சு. எப்படி செய்யணும்னு சொல்லி தெரியா? வாப்பா. நோம்பு கஞ்சி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஆயில் போட்டுக்கணும். ஆயிலோட கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்கணும்ப்பா. ஒரே ஒரு வெங்காயம். வெங்காயத்தை வந்துட்டு நெய்லையும் ஆனியன்லையும் சேர்த்து வதக்கிக்கணும். ரொம்ப கலர் மாறுற மாதிரிலாம் செய்யக்கூடாது. வியூவர்ஸ், நோம்பு கஞ்சி வந்து குடிக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாடி ஹீட்டை வந்து இது வந்து ரொம்ப வந்து குளிர்ச்சியாக்கும். நெக்ஸ்ட் நம்ம பண்ணோம், ரெண்டே பச்சை மிளகாய் அதையும் போட்டு வதக்கிக்கணுமா? ஆமா. ஒரே ஒரு தக்காளிப்பா, ஒரு 5 வந்து பூண்டு, கொஞ்சோண்டு பட்டாணி, கொஞ்சோண்டு கேரட். டேஸ்ட் நல்லா இருக்கும். ஓகே, கேரட் பட்டாணியும் போட்டுறியா? ஆமா. மா, நோம்பு கஞ்சி வந்துட்டு இன்னைக்கு நீ வெஜ்ல செய்றியா இல்ல நான்வெஜ்ஜா? நான்வெஜ்ப்பா. மட்டன் கீமா போட்டு செய்யலாம். ஓ, மட்டன் கீமா போட்டு செய்றியா? மட்டன் கீமா இல்லாதவங்க அப்படியே செய்யலாம். கரெக்ட்டா? செய்யலாம். இது வந்து வெந்தயம் வந்து குளிர்ச்சி நல்லது. லவங்கம், பட்டை, ஏலக்காய். ஓகே, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஆமா. இது வந்து மட்டன் கீமா 100 கிராம். சிக்கனும் போடலாம். கரெக்ட்டா? சிக்கன் போடலாம், எறா போடலாம், வெஜ்ஜும் போடலாம், எதுனாலும். ஆமா. ஓகே, ஈஸியாமா இது? ஈஸியானதுப்பா. இஞ்சி பூண்டு பேஸ்ட்ப்பா, ஒரே ஸ்பூன். ஓகே, இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கைப்பிடி அளவு புதினா. ஓகே, ஓகே, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி. நல்ல ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும். ஆயிலே வதக்கலாம். எது கொத்தமல்லியும் புதினாவும். அதுக்கப்புறம் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து 1 கப் அரிசி, 1/4 கப் வந்து பாசி பருப்பு நல்லா ஊற வச்சிருக்கேன். கையாலே மசிஞ்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். இதுல மஞ்சள் சேர்த்தாலும் சேர்க்கலாம், இல்லைன்னா வேண்டாம். ஓகே. இந்த கஞ்சிக்கு வந்து மெஷர்மெண்ட் தண்ணிலாம் கிடையாது, எவ்வளோனா போடலாம். ஓகே. ஓகே, இது வந்து நான்வெஜ்லயும் செய்யலாம், வெஜ்லயும் செய்யலாம். ஓகே, நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஓகே, இப்போ நீ நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ண போற? இப்போ தண்ணி சேர்க்க போறேன். ஓகே, தண்ணி சேர்த்து குக்கர் மூடி போட்டு மூட வேண்டியதுதான். ஸோ இன்னைக்கு நோம்பு கஞ்சி வந்துட்டு நம்ம அம்மா வந்துட்டு குக்கர்ல செஞ்சிருக்காங்க. கரெக்டா? கரெக்டுப்பா. எவ்வளவு நேரமா இப்போ குக்கர்ல வைக்கணும்? இது ஒரு 5-6 விசில் போடலாம். ஒன்றும் இல்லை, நல்லா குழஞ்சிரணும். ஆமா. அப்படி வேகலையா, ஹேண்ட் பிளெண்டர் இருக்குல்ல, அதில் கூட கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிடலாம். ஓகே, சொல்லிட்டு போட்டு முடியாச்சு. எவ்வளவு நேரம் கழிச்சு வந்து ஒன்று பார்க்கணும்? ஒரு 5 நிமிஷம் போதும்ப்பா. நம்ம நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சுப்பா. ப்ரெஷர் இதாயிடுச்சு. வாவுமா, பார்க்கறதுக்கே செம்மையா இருக்கு. இன்னும் ஃபினிஷிங் இருக்குப்பா. என்ன இருக்கு இன்னும் ஃபினிஷிங்? தேங்காய் பால் சேர்க்கணும் அதில். ஓகே, இந்த பாருப்பா, 1 கப்பு தேங்காய் பால் போட்டுருக்கேன். சேர்த்து தண்ணி இன்னும் சேர்த்துக்கலாம். நம்ம இது எவ்வளோ நேரம் இருந்தாலும் கஞ்சி வந்து கட்டியாகிட்டே இருக்கும். தண்ணி சேர்த்துட்டே இருக்கணும். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு நாள் வச்சு சாப்பிட்லாம், அதுக்குன்னு 2-3 நாள்லாம் வச்சு சாப்பிடக்கூடாது. நல்லா செஞ்சுருக்கேன் பாருங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க, செஞ்சு காட்டுறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் இதுவும் வேகணும், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நோம்பு திறந்தோன்னா கஞ்சி குடிச்சா தெம்பு கிடைக்கும். இது வந்து எனர்ஜி. இது துவா செய்யுங்க எங்களுக்காக, நாங்களும் உங்களுக்காக துவா செய்கிறோம். நோம்பாளிங்க நோம்பு இருங்க, தொழுங்க, குரான் ஓதுங்க. நோம்பு திறக்கிறதுக்கு ப்ளஸ் வந்து திங்ஸ்லாம் வந்துட்டு வீட்லயே செஞ்சு சாப்பிடுங்க. ஹோட்டல்ல எல்லாம் போய் சாப்பிடாதீங்க. கரெக்டாமா? ஆமாப்பா, சம்பாதிக்கிறதே சாப்பிட்றது தான். சமையல் ஒரு கலை. நல்லா செஞ்சிருக்கேன் பாருங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். கௌசியாஸ் கிச்சன் சார்பாக ஹாப்பி ரம்ஜான் டு அவர் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ரெசிபி வந்துட்டு ரொம்ப ஈஸி. இது நோம்பு கஞ்சி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்க. பள்ளிவாசல் இதில் வந்திருக்குது. பள்ளிவாசல் ஸ்டைல் நோம்பு கஞ்சி. கரெக்டாமா? உண்மையான நோம்பு கஞ்சி இது.